You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் ஒவ்வொரு நாளும் காலையில் கிரேஸ் தொலைக்காட்சி வாயிலாய் இந்த யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக ஏராளமான வார்த்தைகள் உங்களுக்கு பல பரிசுத்தவான்கள் மூலம் எப்படியாயினும் நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், சமாதானத்தை அடைய வேண்டும், சர்வ வல்லவரின் நிழலினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும், குழப்பங்கள் நீங்க வேண்டும், குதூகலம் அடைய வேண்டும், போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்று புகலிடமாகிய இயேசுவின் நிழலில் நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், அவருடைய எல்லையில் நீங்கள் மகிழ வேண்டும் என்பதற்காய் தேவ வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதோ அடிமை கடந்த நாட்களில் உங்களுக்கு தேவ செய்தியை கொடுத்து வருகிறேன். குறிப்பாக இந்த முறை தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார். இதை போல அந்த அன்பை நீங்கள் பார்க்க முடியுமா? யோசிங்களேன். உலக அன்பு, உன்னதரின் அன்பு, அவருடைய அன்பின் வெளிப்பாடு, அன்பின் தியாகம். அதனால்தான் அவர் சொல்கிறாரு, என் மேலே நீங்கள் அன்பாக இருங்களேன். நீங்கள் யார்? உங்களிடத்தில் நான் அன்பு கூறுவதற்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்குது? ஆனால் நான் அன்பு கூர்ந்தேன், நீங்கள் யாருன்னு தெரிந்தும் என் அன்பை உங்களுக்கு காண்பித்தேன். ஆனால் நீங்களும் என் மேலே அன்பாக இருக்கிறீங்க. உங்களை நான் வெறுமையாக விட மாட்டேன். தொடர்ந்து எனக்காக இருங்க. சூழ்நிலையை பார்க்க வேணாம், மனிதர்களை பார்க்க வேணாம், உலக இச்சைகளை பார்க்க வேணாம், உங்கள் வாழ்க்கையை அழிக்கிற கெடுக்கிற காரியங்களை பார்க்க வேணாம், உங்களை கீழே தள்ளுகிற பெருமையை மதிகேடை பார்க்க வேண்டாம். நான் கொடுத்த ரட்சிப்பு, நான் கொடுத்த விடுதலை, நான் கொடுத்த அபிஷேகம், நான் உங்களை நடத்துகிற அற்புதமான இந்த மகிமையின் உணர்வுக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுத்து என்னை தேடும்போது உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையை நீங்கள் பாருங்க என்றுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்பை கண்டுகொண்டோம். நமக்காய் அவர் ஆயத்தப்படுத்தின ஆயத்தங்களில் ஒன்று ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிற எல்லா அடிமைதனத்திலிருந்தும் ஒரு டெலிவரன்ஸ், விடுதலை, விடுதலையின் வாழ்க்கை. இதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் கொஞ்சம் மேலே கொண்டு வருகிறார். என்னோட நீங்கள் ஐக்கியமாக இருங்க. இனி உலகத்தில் நீங்கள் மூழ்க வேண்டிய அவசியமில்லை. நான் உங்களுக்காக இருக்கிறேன். என்னுடைய ஐக்கியத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான். மூன்றாவது, நமக்காக ஆண்டவர் பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? அதுதான் இன்றைக்குரிய வார்த்தை. இயேசு எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிறார். வேதத்தின்படி அவர் ஆவியானவர் மூலமாய் பிதாவாகிய தேவனின் வல்லமையும் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையும் ஆவியானவருக்குள்ளிருந்து என மூன்றில் ஒன்றில் மூன்றுன்னு சொல்கிறோமே, அந்த வல்லமை நம்மத்திலே இருக்கிறது. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இப்பொழுது வேத எழுத்தின்படியே இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவிடம், பரலோக பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், தம் பிள்ளைகளுக்காக. பிதா எங்கே இருக்கிறார்? 115ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் பரலோகத்தில் இருக்கிற, இதை கவனிக்கணும், இந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். ஏதோ எங்கேயோ இருக்கிறார்னு சொல்லலை, என்னைக்கோ இருந்தார்ல, இன்றைக்கும் இந்த ஆண்டவர் உயிருள்ள தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பிரியமானவர்களே,
பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பூமியில் இருந்தபோது, ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்தபோது ஒரு ஜெப உணர்வை கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமே, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம் முதல், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஜெப நிலையில் நமக்காக சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். அதில் குறிப்பாக பரலோகத்தில் எதுக்காக அவர் அவர் இருக்கிறார்னு சொன்னால், நாம் இந்த பூமியில் தீமை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீமைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. அப்போ இந்த தீமையான உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு தேவை. இந்த பாதுகாப்பை நமக்கு கொடுப்பதற்காக ஜெபத்தில் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் பரலோகத்தில் நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். பரமண்டல ஜெபம் பார்த்தோமே, அதிலே உள்ளதின்படி எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். 33 வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். யாரையும் நாம் குற்றப்படுத்தக்கூடாது. 34வது வசனம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார் மற்றவங்களை தண்டிக்க முடியும்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 4 காரியங்களை பார்க்கிறோம் அங்கே. யார் யாரை தண்டிக்க முடியும், யார் யாரை பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து யார்? உங்களுக்காக மரித்தவர். இயேசு கிறிஸ்து யார்? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர். உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன செய்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களை நாம் முன்பு குறிப்பிட்டிருக்கிறோம். அதிலே பாருங்கள். அப்ப பிதாவின் வலது பாரிசத்தில் வேண்டுதல் செய்வது எதற்குன்னு சொன்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஏன்? பாவம் செய்கிறவன் தண்டனை பெறாம, அவன் அநீதிக்குள்ளே போகாம நீதியுடையவனாய் மாற, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் பலியாய் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார். சிலர் சொல்கிறாங்க, இன்னும் பல 1000 வருஷம் கழிச்சு தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு. இதை நம்ப முடியாது. வேதத்தை பொய்யாக்குகிறாங்க. இன்னும் பல வருஷம்லாம் சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை விட்டுருங்க. அவர் வருகிற நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இயேசு வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், உடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம், பந்திக்காய் ஸ்தோத்திரம், பரலோகத்திற்காய் ஸ்தோத்திரம், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த எல்லைக்குள் வரட்டும். பரலோக வாழ்வை அனுபவிக்க ஆயத்தப்படுத்தும். உமக்கே மகிமை.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.